தாவேகா தாவேகா கிட்ட ப்ராப்பர் கூட்டணி கிடையாது. தாவேகா மட்டும்தான் இருக்கு. விஜய் அவர்களோட ஒரு முகத்தை வச்சுதான் வாக்கு சேகரிக்க போறோம் அப்படின்ட்டு இருந்தது. எல்லாரும் வந்து கூட்டம் சேர்ந்தாங்க. எல்லாரும் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்களாம். தேர்தல் வந்து செதறி ஓடிடுவாங்க அப்படின்ட்டு இருந்தமே. கடைசியில அனைவரும் போட்டி போட்டுட்டு அவருக்கு ஓட்டு போடுறதுக்காகவே இந்த கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அப்படி நம்பிட்டு போய் விட்டது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் லாங்ல இருந்து வந்தவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நேரம் இல்ல, எங்களோட வாக்கு வேஸ்டா போச்சு அப்படின்னு கதறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தாவேக்காக, அதுவும் விஜய் அவர்களுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்பவே முடியல. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. யாரு தொகுதி கேண்டிடேட்னே தெரியாம வந்து ஒரு மனுஷனுக்காக ஓட்டு போடுறதுக்கு அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப் அப்படித்தான் சொல்லணும். ஆனா தாவேக்கா விஜய் நடிகரா நான் பெரிய ஆள் நிரூபிச்சிட்டாரு, நிறைய அவார்ட்ஸ் வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சு கட்சி தலைவரா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு, எல்லாம் ஓகே. இருந்தாலும் நான் தலைவன் அப்படின்னு சொல்றதுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? தாவேக்கா விஜய் அவர்களை பார்த்து கண்டிப்பா கேட்கணும். இதுவரைக்கும் வீடியோல தாவேக்கா விஜய் அவர்கள் நான் பாசிட்டிவா தான் பேசியிருப்பேன், நெகட்டிவா பேசுனதே கிடையாது. இருந்தாலும் பாக்குற நீங்கெல்லாம் இப்படி தாவேக்காவை நெகட்டிவா பேசி அவருக்கு விழுகிற வாக்கை நீங்க குறைக்க போறீங்க, அதுக்காக தாவேக்காவை குறைச்சு பேசுறீங்கன்னு சொல்வீங்கிறதுக்காகவே நான் இது வரைக்கும் எதுவும் கண்டுக்கல. இனி யார் எந்த கட்சி ஜெயிச்சு வந்தாலும் நம்ம எதிர்கட்சி தான். எந்த கட்சியை வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம். ஆரோக்கியமான அரசியல் கருத்துக்கள் ஒரு நல்ல அரசியலுக்கு வழிவகுக்கும். இதுதான் நம்ம சேனலோட அடிப்படை நாதம் அப்படின்னே சொல்லலாம். கடைசி தீக்குச்சி சேனல்லையாகட்டும், கடைசி பார்வை சேனல்லையாகட்டும், கண்டிப்பா நம்ம எதிர்கட்சி ஏதோ செயல்பட போறோம். அவர் சர்க்கார் படத்துல சொன்ன மாதிரி தான். எதிர்கட்சி ஆளுங்கட்சி திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ நம்ம எதிர்கட்சியா இருந்து அவர்களை கேள்வி கேட்கணும். இது வரைக்கும் அவங்க வாக்குறுதி கொடுத்தது 500 திமுக போன ஆட்சியில. இவங்க இப்போ ஜெயிச்சு வர போறவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செயல்படுத்துறார்களா, எல்லாம் சாட்சியோட நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நான் வெயிட் பண்றது எல்லாமே ரிசல்ட் டேட் முடியணும். ரிசல்ட் முடிஞ்சு யார் ஜெயிச்சு வராங்க அப்படின்னு பார்க்கணும். அதற்கப்புறம் ஜெயிச்சு வந்தவங்க சொன்ன அந்த வாக்குறுதிகளும் நம்ம சேனல்ல கண்டிப்பா ஃபுல் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும், தெளிவா பார்க்கணும். யாராருக்கெல்லாம் அந்த வாக்குறுதி போகும் அப்படின்னு சொல்லணும். நாங்களே போன எலெக்ஷன் பீரியட்ல ஒரு சில திட்டங்களுக்கு எலிஜிபிள், ஆனா எங்களுக்கே ஒரு சில திட்டங்கள் வந்து சேரல. அது மாதிரி இப்ப ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எடுத்து நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணணும். அதுல வந்து எதெல்லாம் நம்மளுக்கு வந்து சேருது, வந்து ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த திட்டத்துல எலிஜிபிள் இருக்கிற கடைசி ஒரு ஆளுக்கு கிடைக்கலைன்னா கூட அந்த திட்டம் ஃபெயிலியர் தான். இதை மட்டும் எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் பேசுறதெல்லாம் பூமர் அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம், இருந்தாலும் கூட இதுதான் உண்மை. இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கண்டுக்காம போயிட்டு இருக்கிறதுனால அதுவே மிகப்பெரிய விஷயமா எல்லாம் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறதுனால எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால எல்லாம் அமைதியுமே பிரிஞ்சு பிரிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே வந்து ஒண்ணு சேரணும். கண்டிப்பா இந்த திட்டங்கள் எங்களுக்கு வரல, எல்லாரும் ஓப்பனா பேச ஆரம்பிக்கணும். கவர்மெண்ட்டும் தெரிஞ்சா கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. கவர்மெண்ட்டை குற்றம் சொல்றது ரெண்டாவது. இருந்தாலும் கூட திமுக வருதோ அதிமுக வருதோ நாம் தமிழர் கட்சி வருதோ தாவேகா வருதோ அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த ரிசல்ட்டை பத்தி பேசின அடுத்த கையோட ஜெயிச்ச கட்சியோட வாக்குறுதிகள் தீவிரமா நம்ம விவாதிக்கணும். அந்த விவாதிக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஒவ்வொரு வாக்குறுதியும் மேலோட்டமா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னா இவ்வளவு சம்பளத்துக்குள்ள நீங்க சம்பாதிக்கணும், இவ்வளவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு 1008 கொக்கைகள் போடுவாங்க. இந்த கொக்கைகள்லாம் போட்டு கடைசியில ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவனுக்கு கூட அந்த திட்டம் வந்து கண்டிப்பா எலிஜிபிளா இருக்காது. உண்மை இது மாதிரிதான் ஒரு சில திட்டங்கள் இருந்துச்சு. இது எக்ஸாம்பிள் கூட என்னால் சொல்ல முடியும். இப்போ தேர்தல் முடிவு வெளியே வரட்டும், நம்ம டீட்டெயிலா பேச வேண்டியது நிறைய இருக்கு. திமுக ஆட்சி கடந்த 5 வருஷமாகட்டும், அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி கடந்த 5 வருஷமாகட்டும், கடைசி 10 வருஷங்கள், இனி இப்ப இருந்து வரப்போற கட்சி அதாகட்டும், எல்லா திட்டங்களையும் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாமே டீட்டெயிலா பேசணும். கடைசி தீக்குச்சியோ கடைசி பார்வையோ அது பிரச்சனையே கிடையாது. மனோஜ் காளிமுத்து.